பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ நாட்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அது தடையாகவே இருந்தது. இதற்கு முன்பாக ஒரு நாள் சொன்னபோது கூட நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சூழல் காணப்பட்டது. அதனால் நான் அந்த காரியத்திலிருந்து நிறைய நாள் நான் சொல்லி தடைபட்டிருக்கிறேன். ஆனால் இந்த புதிய வருஷத்தில் இந்த நாட்களை இந்த நேரத்தை எனக்கு ஆண்டவர் ஈவாக இலவசமாக எனக்கு கொடுத்த அவருடைய அன்புக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த பாஸ்டருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை குறுகிய நேரத்திலே சொல்லுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு நீ பேச வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. பேசுகிறவள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னீங்களப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம். கேட்கிற இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்ததே போல பலன் கொடுத்து அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய பாதத்திலே சமர்ப்பித்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துக்கு வாசி. யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிற மனமற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிலிருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதவனுக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அறிவினார். இங்கே பார்க்கிறோம், வேண்டிக் கொண்டதை தருகிற ஒரு தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை நமக்கு தருகிற ஒரு தேவனாக ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே யாபேஸ் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் முன்பும் பின்பும் கூட அவன் இவனை பெற்றான் என்று சொல்லி தான் அதிகமாக வருகிறது. ஆனால் இந்த இடத்துல இந்த 9-10 வசனங்கள் மட்டும் இந்த யாபேஸை குறித்து ஒரு பிரத்யேகமாக இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அங்கே பெயரிடும்போதே பிறக்கும்போதே ஒரு துக்கத்தின் மகனாக அவன் பிறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே பிள்ளைகள் பிறக்கும்போது என்ன செய்வோம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த கூடாரங்களிலே தங்கியிருக்கும். ஆனால் இங்கே யாபேஸ் பிறக்கும்போது அவன் தாய் அவளை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த யாபேஸ் என்ன செய்தான், அந்தரங்கத்தில் என்ன செய்தான், தேவனை நோக்கி செபிக்கிறவனாக வளர்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியமும் எனக்கு ஞாபகத்தில் வரும். நானும் ஒரு துக்கத்தோடு பெறப்பட்டவள் அப்படின்னு சொல்லி என் தாய் எனக்கு சொன்னார்கள். எனக்கு மூத்த சகோதரிகள் 4 சகோதரிகள், நான் 5ஆவது பிள்ளை. அப்போ என்னை கர்ப்பத்தில் இருக்கும்போது பழனி கோயில் எல்லாருக்கும் நல்லா கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழனி கோயிலுக்கு நான் கர்ப்பத்தில் இருக்கும்போது போய் அங்கே நேர்த்திக்கடன் செய்து நான் இந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையை பிறந்தால் உன்னுடைய பேர் வைப்பேன், உனக்கு இந்த ஸ்தலத்தில் மொட்டை போடுவேன்னு சொல்லி என் தாயும் தகப்பனும் என்னை நேர்ந்து கொண்டு வந்தார்கள். அப்படி வந்தார்களாம். வந்தப்போ காலங்கள் நிறைவேறினது. நான் பிறந்தபோது பெண் பிள்ளையாக பிறந்து விட்டேன். அப்படி பிறந்தது ஒரு நன்மைக்கு தானே. இல்லைன்னா பழனி கோயிலுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, என்னைய கொண்டு போயிருப்பாங்க, அந்த பேரை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு பெரிய கிருபை, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை அறிந்து கொண்டதினால என்னை அதிலிருந்து விலக்கி காத்தார். அப்போது பெண் பிள்ளையாக பிறந்த உடனே எங்கள் அப்பா என்ன பிள்ளை பிறந்திருக்குன்னு கேட்ட உடனே பெண் பிள்ளைன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, தூக்கி வெளியே போடு, அந்த பிள்ளை வேண்டாம், தூக்கி வெளியே போடுன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்களாம். ஆனால் அதற்கு பிறகு அன்போடு வளர்த்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் அன்னைக்கு அந்த இருந்த ஒரு கோபத்தில் என்னை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும்போது அடிக்கடி எனக்கு ஞாபகத்தில் வருவது, நான் ஒரு துக்கத்தோடு பெறப்பட்டவள். ஒருவேளை என் தகப்பன் அப்படி சொன்னதுனால என் தாய்க்கும் அது துக்கமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா 5ஆவது பெண் பிள்ளையாக இருக்கிறதே என்று சொல்லி அவர்களும் துக்கத்தோடு தான் என்ன செய்திருப்பார்கள், பெற்றிருப்பார்கள், வளர்த்திருப்பார்கள் என்று சொல்லி நான் அதிகமாக நினைப்பதுண்டு. இந்த யாபேஸோடு என்னை ஒப்பிட்டு நான் பார்க்கும்போது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட கஷ்டத்தோடும் பாரத்தோடும் நான் வாழ்ந்த நாட்கள் உண்டு.
சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு நாட்கள். அதே போல் வாலிப வயது வரும்போது கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். அதே போல் திருமணமாகி வந்தும் கூட வாழ்க்கையில் ஒரு சமாதானம் என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டம், வறுமை, அவ்வளவு கஷ்டத்தில் வளர்ந்த நான். ஆனால் இந்த யாபேசை வாசிக்கும்போது 27வது வயதில் நான் இந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அவர் என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி போகவில்லை. அவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து கொண்டபடினால் இந்த யாபேசை போல ஒரு வைராக்கியமுள்ள ஒரு செபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யாபேஸ் எப்படி துக்கத்தோடு பிறந்து அவன் தேவனை, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி செபித்தானோ அதுபோல் நானும் செபிப்பேன் என்று சொல்லி நான் என்னை அப்படியே அர்ப்பணித்து சாஷ்டாங்கமாக இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் செபித்ததுண்டு. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்லி நான் கேட்ட நாட்கள் உண்டு. உண்மையிலே கர்த்தருடைய கிருபையினாலே என் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கினார், என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த நாட்களில் இந்த 4 பிள்ளைகளையும் ரெட்டிப்பான 2 பெண் பிள்ளைகள், அடுத்து 2 பிள்ளைகளாக 2 ஆண் பிள்ளைகள், 4 பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு ஈவாக இலவசமாக ஆண்டவர் கொடுத்தார். 4 பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி செபித்த என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதங்களை செய்தார். அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், என் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி பார், அப்பொழுது வெளியரங்கமான உனக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி மத்தேயு 6:6 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எப்பொழுதும் என் அறை வீட்டை பூட்டி கொண்டு, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, நான் அதிகம் படிக்கவில்லை, நான் அதிகமாய் எந்த ஒரு காரியமும் எனக்கு தெரியாது, இந்த உலகத்தை பற்றியே எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் என்னால் செபிக்க மட்டும் முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அதிக நேரம் எடுத்து உலக சத்தத்தை எல்லாம் அடைத்து கொண்டு நான் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்த்து நான் செபித்ததுண்டு. அப்படி செபித்த ஒவ்வொரு செபங்களுக்கும் ஆண்டவர் வெளியரங்கமான பதிலை எனக்கு தந்தார். இந்த யாபேஸுக்கு அப்படி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். வேண்டிக் கொண்டதை அவர் தருகிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த யாபேஸ் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லும்போது அவனுடைய அதுபோல் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் பெரிதாக ஆசீர்வதிக்கப்பட்டது. உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய சப்போர்ட் நமக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய கரம் நம்மளோடு இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளை ஒருவரும் அசைக்க முடியாது. கர்த்தரை என் வலது வருஷத்தில் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன தாவீதை போல நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அசைக்கப்படாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கரம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம மேலே இருக்க வேண்டும், நம்மோடு இருக்க வேண்டும். இதோ நான் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்முடைய வலதுகையை பிடித்து கொண்டாரானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் நம்மை துக்கப்படுத்தாது. எத்தனையோ தீங்குகள் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இந்த யாபேசுடைய வாழ்க்கையில் என்ன துக்கம் இருந்ததோ, என்ன பாடுகள் இருந்ததோ தெரியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் முதலாக 2000 ஆண்டில் நாங்கள் உடம்பு முடியலன்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு செக்கப் பண்ணுவோம் என்று சொல்லி பார்க்கும்போது எனக்கு இருந்த கம்ப்ளைண்ட்டு 18 கம்ப்ளைண்ட் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்புறம் 3 ஆப்ரேஷன்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதையெல்லாம் பண்ணின போதும் நான் எத்தனையோ முறை மரண தருவாய்க்கு நான் கடந்து சென்றிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அவர் என்னோடு கூட இருந்தது நிமித்தம் அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எத்தனையோ முறை மரண தருவாய்க்கு நான் கடந்து சென்றிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னை கைவிடாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, என் கூடாரத்தில் ஒரு துக்கம் என்று வராதபடி கர்த்தர் காத்தார். கடந்த நாட்களில் கூட நாம் பார்க்கிறோம், கொரோனா வந்தது, அலையலையாய் ஜனங்களை அடித்து சென்றது. என்னோட அக்கா கூட எனக்கு பிறகு கொரோனா வந்து அவங்க மரித்து போனாங்க. ஆனால் எனக்கும் வந்து நானும் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை அந்த என்னை ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த தீங்கு என்னை என்ன செய்யவில்லை, துக்கப்படுத்தவில்லை. அப்போது நான் ஆண்டவரிடத்தில் அந்த இடத்துலேருந்து வெளியே வரும்போது, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது நான் சொன்னேன், என்னை ஜீவனோடு வைத்திருப்பதின் நோக்கம் என்ன ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாரம் அதனால் இப்போ செவ்வாய்க்கிழமை நாங்கள் வாரம்
எங்கள் குடும்பங்களுக்காக பிரத்யேகமாக ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம், ஜெபிக்கிறவர்களாக மாறியிருக்கோம். ஏன் அப்போ ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்தார் என்று சொன்னால் அந்த அதிகமான ஜெபம் நம்மகிட்டேருந்து ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் வைத்தார் என்று சொல்லி நாங்கள் அதை அறிந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யாபேஸ்க்கு என்ன துக்கமோ தெரியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கடந்த வருடத்தில் பார்க்கிற போது என் மகன் மரண தருவாயில் எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத தருவாயில் இருந்தான். நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் பிள்ளை மறிக்கக்கூடாது, எனக்கு நீர் கொடுத்த ரெட்டிப்பான பிள்ளை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டபோது அந்த தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு பல நேரங்களிலே பல விதங்களிலே பல சாயல்களிலே அது வருகிறது. ஆனால் அது துக்கப்படுத்தாதபடி, அது ஒரு துக்கமாய் மாறாதபடி ஆண்டவர் அதை சந்தோஷமாக மாற்றி தந்தார். இன்றைக்கு ஜீவனோடு என் பிள்ளையை வைத்திருக்கிறார். அவன் மறுபடியும் வேலைக்கு போகும்படி அவனை சுகத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த யாபேசுடைய ஜெபத்தை அவன் வேண்டி கொண்டதை அவனுக்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்திருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே யோவானில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 14:13 சொல்லப்பட்டு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நமக்கு அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் உரிமை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது இந்த யாபேஸ்க்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் தேவன் அவன் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தது போல நீங்களும் நானும் என்னவெல்லாம் அந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதையெல்லாம் நிறைவாக நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மோடு கூட இருப்பார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். இந்த யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அவர் அப்படியே அருளி செய்வார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்ம தேவனுடைய நாமத்தினால என்ன கேட்கிறோமோ அதை ஆண்டவர் அவருக்கு பிரியமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அதில் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ துக்கங்களையும் துன்பங்களையும் கடந்து வந்த என்னுடைய வாழ்க்கையை கூட அவர் இந்த யாபேசுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு என்னுடைய குடும்பத்தையும் அப்படி ஆசீர்வதிப்பாரானால் உங்களை என்னை எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிக்க அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். இந்த யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர், அவன் வேண்டிக் கொண்டதை தந்திரிலின கர்த்தர், அவனுடைய ஜெபத்தை கேட்டவர், அவனுடைய துக்கத்தை மாற்றினவர். இன்றைக்கு உங்களை என்னையும் நம்முடைய துக்கங்கள் ஒருவேளை எந்த வழியிலே நமக்கு துக்கம் இருக்கும் என்று சொன்னாலும் அந்த துக்கத்தை மாற்ற அவர் வல்லமில்ல தேவனாக, அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தராக நம்மளோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை அப்படியாக நம்ம வேண்டிக் கொண்டதை அவர் நமக்கு நிச்சயமாக தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த நாளிலே நம்முடைய துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளுவோம். அவர் நமக்கு நாம் வேண்டிக் கொண்டதை அவர் தருவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை